ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்க்கெட் நல்ல எக்ஸைட்மெண்ட்டாக பாசிட்டிவாக தான் முடிஞ்சது. உங்களோட போர்ட்ஃபோலியோ ஏற்றத்தில் இருக்கும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த ஏற்றத்துக்கு என்ன காரணம் வாங்க பார்க்கலாம். சென்செக்ஸ் இன்னைக்கு 426 பாயிண்ட் ஏற்றத்துடனும், நிஃப்டி 50 140 புள்ளி ஏற்றத்துடன் தான் இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சது. இன்னைக்கு மார்க்கெட்டில் இருந்த பாசிட்டிவிட்டிக்கு முக்கிய காரணம் நேற்று நைட்டு அமெரிக்காவில் நடந்த ஃபெட் ரேட் கட்டு தான். அவங்க 25 பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் பண்ணியிருக்காங்க. இந்த சந்தோஷமான செய்தி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் அமெரிக்காவில் ஏஐ பபுள் ஃபியர் இருக்க தான் செய்யுது. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் தொடர் வீழ்ச்சியில் இருக்குது. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் தொடர்ந்து வித்துட்டே தான் இருக்காங்க. இந்தியா அமெரிக்காவுக்கு இடையான இந்த டேரிஃப் டீல் இன்னும் ஒரு முடிவுக்கு வரல. இந்த காலகட்டத்தில் இன்வெஸ்டர் ரொம்ப எச்சரிக்கையாக உங்கள் முதலீடை மேற்கொள்ளணும். இன்னைக்கு பெரும்பாலான செக்டார்ஸ் பாசிட்டிவாக தான் முடிஞ்சது. அட்வான்சஸ் டிக்ளைன் டேட்டாவை பார்த்தா டிக்ளைன் ஸ்டாக்ஸை விட அட்வான்சஸ் அதிகமாக இருக்குது. கவலை அளிக்கிற விஷயம் என்னென்னா இன்றைக்கும் 52 வீக் லோ ஸ்டாக் 100 தாண்டி இருக்குது. டிசிடபிள்யூ கம்பெனிக்கு டேக்ஸ் அத்தாரிட்டி ஒரு பெரிய அமௌண்ட்டை தள்ளுபடி பண்ணனால இன்றைக்கி அந்த பங்கோட விலை 11% பக்கம் ஏற்றம் கொடுத்து இந்த பங்கை வச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. நிஃப்டி 50 20 டேஸ் மூவிங் ஆவரேஜை உடைச்சனால இப்போது 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தான் அதோட கிரிட்டிக்கல் சப்போர்ட்டாக இருக்குது. இப்போதைக்கு இமிடியேட் சப்போர்ட்டாக 25,690 இருக்குது. இதை உடச்சி வந்தால் நிஃப்டி 25,500 வரைக்கும் கீழே போகலாம். நேற்று நம்ம சேனலில் ஸ்ட்ராங் லார்ஜ் கேப் ஸ்டாக் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் என்ன பேசியிருந்தோமோ அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்கலையோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துடுங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை தொடர்ச்சியாக கிடைக்க தமிழ் ஸ்டாக் பஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.